ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய 5th மந்தில் நடந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், ஃபுல் வீடியோவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் எடுத்துக்கோங்க. 5th மந்தில் நான் குளுக்கோஸ் டெஸ்ட் குடிக்கிறதுக்காக நான் மார்னிங் போயிருந்தேன். எனக்கு அப்போ 9.7 என்னமோ தான் ஹெச்பி இருந்துச்சு. அப்போது அயன் சுக்ரோஸ்ன்ற இது எனக்கு போடணும்னு சொன்னாங்க. மார்னிங் நான் குளுக்கோஸ் குடிச்சிட்டு அயன் சுக்ரோஸும் நான் போட்டேன். அதான் ஃபஸ்ட்டு டோஸ் எனக்கு. போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நான் அங்கே தான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு பிபி செக் பண்ணி தான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் என் கூட இருந்தாங்க அப்போ போடுறப்போ. வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ நான் போட்டுட்டு அவங்களும் என் கூடவே இருந்தாங்க. எனக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும்னாங்க. போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு பிபிலாம் செக் பண்ணிட்டு ஆட்டோ புக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஷிவரிங்காக அப்படியே நடுக்கம், ஃபுல்லாக நடுக்கமாயிருச்சு. அப்படியே ஃபிக்ஸ் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு டோஸு எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஏதாவது உனக்கு தலை சுற்று அலர்ஜி மாதிரி இருந்தால் சொல்லுனாங்க. அலர்ஜினா இந்த மாதிரி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டே என்னோடய உடம்பு ஃபுல்லாகவே நடுக்கும். கை கால் எல்லாம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி இருந்துச்சு வாயிலெல்லாம். அந்தளவுக்கு ஃபுல்லாக ஆகிடுச்சி. நான் ரொம்ப பயந்துட்டேன். வயிற்றில் பாப்பாவோட மூமெண்ட்டும் இல்லை. அந்த டைம் ஃபுல்லாக வயிற்றுலையுமே கை வச்சிட்ருந்தேன். உத்ராவையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நினச்சிட்டு தான் இருந்தேன். எனக்கு அவள் மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நினைப்பாகவே இருந்துச்சு. அந்த டைம் என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிவிட்டு அவங்க நான் சுகாதார நிலையத்தில் தான் அப்போ பார்த்துட்ருந்தேன் செக்கப்பு. அவங்களுமே பிபி மட்டும் செக் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ்க்கு புக் பண்ணிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டாங்க. எக்மோருக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 1/2 அன் ஹவராகவே ஆம்புலன்ஸ் வரல. நான் ரொம்ப கொஞ்சம் ஷிவரிங்கெல்லாம் லைட்டாக போக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸே வந்துச்சு. நான் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் என்னை எக்மோருக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. எக்மோருக்கு போயிட்டு அங்கே போய் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். நார்மல் ஆகிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் ஆகிட்டேன். அட்மிஷன் போடணும்னு சொன்னாங்க. அப்சர்வேஷனில் இருக்கணும்னாங்க. நான் நார்மல் ஆனதுனால நான் அப்சர்வேஷனில் இல்லை. அட்மிஷனும் நான் போட்டுக்கல. எனக்கு எதாவதுனா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு இடத்துல போயிட்டு பாப்பாவோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பயமே உத்ராவை நினச்சி தாங்க அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் யாராவது புதுசாக இந்த மாதிரி ஊசி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயே இருந்து ஒன்ஸு வீட்டுக்கு போகாமல் அங்கேயே இருந்து செக் பண்ணிவிட்டு பொறுமையாக கிளம்புங்க. புதுசாக போடுறப்போ என்ன வேணால் நடக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது. எனக்கு இந்த மாதிரி நடக்கும்ன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதுலேருந்து வெளியே வந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். உங்களுக்கு இது ஒரு சொல்லணும், உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கன்சீவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் ஆகும். அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க ஃபேமிலியுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.